கடலூர் மாவட்டம் குளித்தலை அருகே புதுப்பாளையத்தில் பகவதி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுப்பாளையத்தில் பகவதி அம்மன், மகா மாரியம்மன், காளியம்மன், விநாயகர், மாசி பெரியண்ணசாமி, மலையாளசாமி, வீர மலையாண்டி, பட்டக்காரன் தெய்வங்கள் அடங்கிய கோவில் அமைந்துள்ளது. இங்கு கோவில் கட்டுமான பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து இன்று கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வைகுண்டவள்ளி சமேத ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாத பிரமோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு வைகாசி மாத பிரமோற்சவமானது கடந்த 3 தினங்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. கடந்த 2 நாட்களாக காலை மற்றும் மாலை வேளைகளில் பல்வேறு வாகனங்களில் எம்பெருமான் எழுந்தருளி ராஜவீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இன்று 3ஆம் நாள் சிறப்பு மனோரஞ்சித மல்லி உள்ளிட்ட பல்வேறு மாலைகள் சூடி கருட வாகனத்தில் தங்க வைர ஆபரணங்களுடன் எழுந்தருளி கோபுர தரிசனம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கோவிந்தா என்ற கோஷத்துடன் எம்பெருமானை வணங்கி வடம் பிடித்து வாகனத்தை காஞ்சிபுரம் ராஜ வீதிகளில் வலம் பெற செய்தனர். விழாவினையொட்டி பஜனை பாடல்களும் பக்தி நடன பாடல்களும் இசைக்கருட வாகனத்தில் வலம் வந்தார். கலைஞர் பிறந்தநாளை முன்னிட்டு கலைஞரின் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டியால் கலைஞர் படத்தை வரைந்து ஓவிய ஆசிரியர் செல்வம் அசத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த சிவனார்தாங்கல் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணிபுரியும் மணலூர்பேட்டையைச் சேர்ந்த செல்வம் கலைஞர் பிறந்தநாளை முன்னிட்டு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாகவும் கலைஞரின் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி திட்டத்தை குறிக்கும் விதமாகவும் கலைஞரின் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டியை கொண்டு கலைஞரின் படத்தை வரைந்து அசத்தியுள்ளார். போச்சமல்லி அருகே குண்டுமல்லி பூக்களின் விலை குறைவு மற்றும் நோய் தாக்குதலால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த குள்ளம்பட்டி, சந்தம்பட்டி, மாதிநாயக்கன்பட்டி ஆகிய பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கருக்கு மேல் குண்டுமல்லி சாகுபடி செய்துள்ளனர். தற்போது வால்பெண் மற்றும் காம்பு நோய் தாக்குதல் காரணமாக பூக்களின் விளைச்சல் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இவற்றிற்கு செலவு செய்யும் மருந்துக்கு கூட பூக்களின் விலை இருப்பதில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் தற்போது பெங்களூரு மார்க்கெட்டில் குண்டுமல்லி கிலோ 160க்கு எடுக்கப்படுவதால் மருந்து செலவுக்கு கூட இந்த பணம் போதவில்லை என ஆதங்கப்படுகின்றனர். 6 ஏக்கரில் குண்டுமல்லி வைத்து பராமரித்து வரும் நிலையில் சராசரியாக 1 ஏக்கருக்கு 300 கிலோ குண்டுமல்லி கிடைக்கும். ஆனால் வால்பெயின் மற்றும் காம்பு நோய் காரணமாக 1 ஏக்கருக்கு 80 கிலோ மட்டுமே கிடைக்கிறது என்றும் விலை இல்லாததால் மருந்துக்கு கூட பணம் கிடைப்பதில்லை என மாதிநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த குண்டுமல்லி விவசாயி காந்தி வேதனை தெரிவித்துள்ளார். பழனி அடிவார பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மாற்று இடம் வழங்கக் கோரி மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலை அடிவார பகுதியில் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. கடந்த 2 மாதங்களாக பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கடைகள் முழுதும் அகற்றப்பட்டு தற்போது கிரிவல பாதைகள் உள்ள குடியிருப்பு பகுதிகளை அகற்றுவதற்கு தேவஸ்தானம் முன்வந்துள்ளது. இதில் மேற்கு கிரிவீதி அடிவார பகுதியான அண்ணா செட்டிமடம் பகுதியில் உள்ள குடியிருப்பு வீடுகள் அகற்றப்பட உள்ளது. மேலும் அப்பகுதி மக்களுக்கு 5 வருட தரை வாடகைக்கு தேவஸ்தானத்திற்கு சம்பந்தப்பட்ட இடம் பல்வேறு நிபந்தனைகளுடன் வழங்குவதாக தெரிவித்தனர். அந்த நிபந்தனைப்படி அங்கு நிரந்தர கட்டிடம் கட்டக்கூடாது, தேவஸ்தான அனுமதி பெற்று மின் இணைப்பு பெற வேண்டும், அந்த இடங்களில் குழி தோண்டவோ நிரந்தரமாக வீடு கட்டவோ கூடாது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனையால் மக்கள் அங்கு குடியிருக்க இயலாது எனவும் பழனி அடிவார பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மாற்று இடம் வழங்கக் கோரி மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகத்தில் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரண்டு மனு கொடுத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.